கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்ன்றதாக நம்ம ஏசாயா 55 வாசிச்சிருக்கோம். எனக்கு 56வது அதிகாரம். 56வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நியாயத்தை என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா, நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்ய சொல்லி சொல்கிறாரு. அந்த நீதியை எப்படி சொல்லணுமா, ரட்சிப்பு வரும்படியாகவும் அந்த நீதி வெளிப்படவும் என்ன செய்யதான் சமயமாக இருக்கிறதா. அதனால் கர்த்தர் நியாயத்தை கொண்டு என்ன செய்கிறாரு, நீதியை செய்ய சொல்லி சொல்கிறாரு. இப்படி நம்ம நியாயத்தை கொண்டு நீதியை செய்கிற மனுஷனும் இதே அந்த நீதியை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. நியாயத்தை செஞ்சு நீதியை செய்யணும். அப்படி செய்கிற மனுஷன் அதை பற்றி கொண்டிருந்து, நீதியை பற்றி கொண்டிருந்து, நியாயத்தை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு அதை என்ன செய்யணுமா, ஆசரிக்கணுமா. அடுத்தல ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடிக்கு தன்னுடைய கைகளை என்ன செய்யணுமா, பத்திரமா பாதுகாத்து கொள்ளணுமா. அப்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். நீதி நியாயம் செய்யணும், அடுத்தல என்ன செய்யணும், பொல்லாப்பு செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்னு சொல்கிறாரு. அடுத்தல என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர் இருக்காங்கள்ல, அவங்க என்னென்னா அவர்கள் கர்த்தரை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் என்ன போடுவான் என்று சொல்வானாகவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லக்கூடாதான். ஏன்னா அன்னகர்களும் நான் பட்டமரம் என்று என்ன சொல்லக்கூடாதான். கர்த்தர் சேர்ந்த அந்நிய புத்திரனும் ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரிச்சுட்டான்னு சொல்லக்கூடாதான். அன்னகர்களும் நான் பட்டமரம் என்று சொல்லக்கூடாதான். ஏன்னா ஓய்வு நாட்கள் என்ன செய்யணுமா, ஆசரித்து கர்த்தருக்கு இஷ்டமானதை யார் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கைகளை யார் பற்றி கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இப்போ நம்ம பார்க்குறோம் அந்நிய புத்திரர்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல அன்னகர்களை குறித்து பார்க்குறோம். அந்நிய புத்திரர்கள் கர்த்தர் நம்மளை பிரித்து விட்டான்னு சொல்லக்கூடாது. அன்னகர்கள் நான் பட்டமரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லதை பார்த்தோம். அன்னகர்கள் எப்படின்னா ஓய்வு நாட்கள் என்ன செய்யணுமா, ஆசரிக்கணுமா. தனக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து இப்போ கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்களுக்கு என்ன சொல்கிறாரா, என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியை நான் என்ன கொடுப்பேன். அது அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு என்ன செய்வேன், அருளுவேங்கிறார். ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரித்து கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்கிற அன்னகர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆலயத்திலும் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் ஒரு இடத்துல கீர்த்தியை என்ன செய்வாராம், கொடுப்பாராம். உத்தம இடத்தையும் கொடுத்து அழியாத நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு அருளுவேன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக அவர்கள் கர்த்தரை என்ன செய்யணும், அவர்களுக்கு அந்த அன்னகர்கள் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாட்களே பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு என்ன செய்யணுமா, ஆசரித்து என் உடன்படிக்கை யாரெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அந்நிய புத்திரர் அனைவரை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்தோம் அன்னகர்களை குறித்து பார்த்துட்ருக்கோம். அதில் அன்னகர்கள் பரிசுத்த ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து கர்த்தர் உடன்படிக்கையே பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவருக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வருவேன். அவங்கள பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு என் ஜெப வீட்டில் நான் உங்களை என்ன செய்வேன், நான் மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தானங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் என்ன செய்யும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படுங்கிறார். கர்த்தருடைய அன்னகர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாங்க. அவர் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி கொள்வாங்க. இப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் பரிசுத்த பருவத்தை கொண்டு ஜெப வீட்டில் நான் அவர்களை என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன். அவங்க என்ன பலி செலுத்தினாலும் அந்த பலி என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். அவர்களை என்னுடைய வீடுகளை கொண்டு நான் சேர்ப்பேன். அது அவர்களுக்கு சகல ஜனங்களுக்கு அது ஜெப வீடு என்னப்படும் சொல்லி சொல்கிறார். ஆனால் இப்போ அன்னகர்களும் அடுத்தல யார் பார்த்தோம், அந்நிய புத்திரரை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக அந்த இஸ்ரவேலில் யாரெல்லாம் தள்ளுண்டு இருக்கிறாங்களோ தள்ளுண்டுகளை சேர்க்கிற கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களிடத்துல யாரெல்லாம் சேர்க்கப்படலையோ அவர்களை இஸ்ரவேலில்
தள்ளுண்டவர்கள் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் யார் சேர்க்கப்படலையோ அவர்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வேன், சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் சந்திருக்கிற சகல மிருகங்களை, காட்டில் உள்ள சகல மிருகங்களை பட்சிக்க வாருங்கிறாரு. யாரை பட்சிக்க வாரன்னு சொல்கிறாரு கர்த்தர்? கர்த்தருக்கு தள்ளுண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவளை தள்ளுண்டவர்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளச்சலாக்குறவங்க இருக்காங்களா, இப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, காவற்காரர் வச்சிருக்கிறாரு. அந்த காவற்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஒன்றுமே அறியாதவர்களாம். அவர்கள் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். எப்படி ஒரு நாய் குலைக்காத ஊமை நாயாக இருக்குதோ அதே போல் இருப்பாங்களாம். குருடர்கள், 2 கண்ணு இருந்து ஒன்றும் பார்க்க முடியாது இருப்பாங்களா, அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம் அந்த காவற்காரர்கள். தூக்க மயக்கத்தால் என்ன செய்வாங்களாம், அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திர பிரியராம். ஏன்னா அவங்க வந்து தூங்கிட்டே இருக்காங்களா, அதனால் அவங்க வந்து நித்திர பிரியர்னு சொல்கிறாரு. அடுத்தல திருப்தி அடையாமல் இருக்கும்படி பெரு வயிற்று நாய்களாம். என்ன தான் சாப்பிட்டாலும் அது திருப்தியே அடையாது, தின்னுக்கிட்டே இருக்குன்னு போல் நினைப்பாங்க. அவங்க வந்து பெரு வயிற்று நாய்களாம். பகுத்தறி இல்லாத மேய்ப்பராம். அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் தன் தன் முளையிலிருந்து தன் தன் ஒளிவையும் நினைச்சவங்களாம் நோக்கி கொண்டு இருக்கிறானாம். அந்த கத்த சொல்றாரு, வாருங்கள் திராட்சை ரசத்தை நான் நினைச்சுவேன் கொண்டு வருவேன், மதிவையும் குடிப்போம், நாளை தினம் இன்றைய தினம் போலவும் எதற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். அந்த காவற்காரர்கள் கர்த்தரை வந்து நீதியும் நியாயத்தையும் பின்பற்றாதபடி இருக்கிறாங்களோ அவங்க வந்து வெளியில் சந்திருக்கிற காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் ஒப்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு காவற்காரர் உண்டு. அந்த காவற்காரர் ஒன்றுமே அறியாத குருடர், குலைக்க மாட்டாத ஊமையான நாய், தூக்க மயக்கத்தோடு இருக்கிறவங்க, அவங்க வந்து நித்திர பிரியர்னு சொல்கிறார். திருப்தி அடையாமல் இருக்கும்படி இருக்கிற பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியும் தன் தன் மூலையிலேருந்து தன் தன் பொழியும் நோய் கொண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க நாங்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வாங்க, நாங்கள் குடிப்போம், மதுவையை குடிப்போம், நாளை தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு நீதியும் நியாயத்தையும் செய்து நகர்களாக ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களாக என்ன செய்யணும், கர்த்தர் இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்தபடியாக 57 என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான் வந்து என்ன செய்வானா, மடிந்து போகிறானா. ஆனால் நீதிமான் மடிந்து போகிறத ஒருவரும் மனதில் வைக்க மாட்டாங்களாம். இவன் நினச்சிக்கிறான், செத்து போயிட்டான், வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் நீதிமான் வந்து மடிந்து போகிறது யாரும் மனதில் வைக்கிறதில்ல சொல்கிறாரு. புத்திமான்கள் என்ன செய்கிறாங்களாம், எடுத்துக்கொள்ளப்படுறாங்களாம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு பார்த்தோம், நோவா எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு பார்த்தோம் நம்ம அதிகாரத்தில். அது இவங்களாம் புத்திமான்கள் என்ன செய்வாங்களாம், எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்போ ஆண்டவருடைய வருகையில் புத்திமான்கள் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நீதிமான் வந்து என்ன செய்கிறான், மடிஞ்சு போகிறான். எதுக்காக மடிஞ்சு போகிறான்னா, தீங்கு வராதுக்கு முன்பாக நீதிமான் என்ன செய்வானா, எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்களாம், சிந்திக்க மாட்டாங்களாம். என்ன நல்லா தானே இருந்தான், அவங்க வந்து நீதிமான் நினச்சிவாங்க, இவன் வந்து அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் அப்படின்னு தான் நினச்சிடா மக்கள் நீதிமான நினச்சி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவன் செஞ்ச பாவத்தினால தான் செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு நினச்சிடலாம் சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு தீங்கு வரவுக்கு முன்பாக கர்த்தர் அவங்கள நினச்சிடாரு, எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. இது யாருமே சிந்திக்கலைன்னு சொல்கிறார். ஆனால் நேர்மையாக யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம், சமாதானத்துக்குள் பிரவேசிக்காங்களாம். மரித்து போனவங்க, பரவராஜ்யத்துக்கு போகிறவங்க, அவங்க வந்து யார், நேர்மையாக நடந்தவங்க. அவங்க சமாதானம், பரவராஜ்யத்தில் சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரவேசிக்கிறாங்களாம். தங்கள் படுக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இளைப்பாரி கொண்டுருக்குறாங்க. இப்போ ஆண்டுடைய வருகை வரைக்கும் மரித்தவர்கள் என்ன செய்கிறாங்க, 3ஆம் வானத்தில் என்ன செய்கிறாங்க, இளைப்பாரி பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன செய்கிறாங்களாம், இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்களாம். ஆனால் நீதிமானாக இல்லாதபடிக்கு, புத்திமானாக இல்லாதபடிக்கு, நேர்மையாக நடக்காதபடிக்கு இருக்கிறாங்களா, அவங்க யார் அப்படின்னா நாள் பார்க்குறவங்க பிள்ளைகள்னு சொல்கிறார். யாரெல்லாம் நாள் பார்க்குறாங்களோ அவங்க வந்து நாள் பார்க்குறவங்க. அடுத்தல உபச்சாரக்காரங்க, வேசிக்கு பிறந்த சந்ததியாம். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கிட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீதிமான நேர்மையானவர்களை வச்சு சொல்லிட்டாரு. அடுத்தல நாள் பார்க்குறவர்களையும் வேசி பிள்ளைகளையும்
வேசிக்கு பிறந்தவர்களையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இப்படிப்பட்டவர்கள், நாள் பார்க்குறவர்கள், சோசியம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, விபச்சாரனா இருக்கியோ விபச்சாரியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் யாருக்கு விரோதமாக வாயை திறந்து நீங்கள் நாக்கு நீட்டுறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, துரோகம் பண்ணுற பிள்ளைகள், கள்ள சந்ததியாருமா நீங்கள் இருக்கிறீங்கங்கிறாரு. ஏன்னா இப்படிப்பட்டவங்க தான் பரியாசம் பண்ணுவாங்களாம். இப்படிப்பட்டவங்க தங்கள் வாயை திறந்து நாக்கை நீட்டி கர்த்தர் நினைச்சிடாங்க துரோகம் பண்ணுவாங்களாம். இப்படிப்பட்டவர்கள் கள்ள சந்ததின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களாம், நாள் பார்க்குறவங்க உபச்சாரம் வேசிக்கு பிறந்த சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருப்பான்னா, பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோட மோகாக்கினியில் வந்து பள்ளத்தாக்குகளே கண்மலை வெடிப்புகளில் கீழ் பிள்ளைகளே கொன்று போடுவார்களாம். பச்சையான மரத்தின் கீழே நினைச்சாங்க கும்பிடுறாங்க, விக்கிரக தேவர்களோட நினைச்சாங்க மோகாக்கினியில் நினைச்சாங்க வெந்து போகிறாங்களாம். பள்ளத்தாக்கில் கண்மலை வெடிப்புகளின் கீழே நினைச்சாங்களாம் பிள்ளைகள் நினைச்சாங்களாம் கொன்று போடுறாங்களாம். பள்ளத்தாக்கில் உள்ள வளவளப்பான சிலைகள் இடத்துல அவர்களுக்கு நினைச்சுதான் பங்கு இருக்குதான். பள்ளத்தாக்குல வளவளப்பான சிலை அவர்களிடத்துல அவங்களுக்கு நினைச்சுதான் அந்த விபச்சாரனுக்கும் நாள் பார்க்குறவனும் வேசி பிள்ளைகளுக்கும் அங்கே இடம் இருக்கிறதா. அவைகள் அவங்க வந்து நினைச்சுறாங்க பானை பலியே நினைச்சுறாங்க வார்க்கிறாங்க, போஜன பலியும் நினைச்சுறாங்க செலுத்துகிறாங்க. ஆனால் இவைகளின் மேல் இப்படிப்பட்டவர்களை நான் நினச்சி என் மேலே பிரியமாக இருப்பேனா, இப்படிப்பட்டவங்க மேலே நினச்சி மாட்டேன், நான் பிரியமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக அவங்க எப்படி இருப்பாங்களாம், உயரமும் உன்னதமான மலைகளின் மேல் மஞ்சத்தை வைக்கிறாங்களாம். உயரதும் உன்னதமான மலையில் மஞ்சத்தை வைக்கிறாங்களாம். அங்கேயும் என்ன செய்கிறாங்க, பலியிடும்படி ஏறுறாங்களாம். உயர்ந்த மலையிலையும் பலி செலுத்துக்கு ஏறுறாங்களாம். கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக ஞாபகுரிய என்ன செய்கிறாங்களாம், வைக்கிறாங்களாம். கதவுள்ள நிலைகளிலும் பின்னால் ஞாபகுரிய வைக்கிறாங்களாம். விக்கிரங்களை பின்பற்றவங்க விபச்சார வீட்டில் இது இருக்குதான். கதவுல நிலையிலலாம் நினைச்சாங்க ஞாபகுரிய வைக்கிறாங்களாம். அது மாத்திரமில்லை, கர்த்தரை விட்டு மற்றவர்களை என்ன செய்கிறாங்க வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க மஞ்சத்தை என்ன செய்கிறாங்க அகலமாக்கி அவர்களோட என்ன செய்கிறாங்களாம் உடன்படிக்கை பண்ணுறாங்களாம். அவரோட மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறாங்களாம் நேசிக்கிறாங்களாம். விபச்சாரங்க அந்த விபச்சாரங்க எப்படி இருப்பாங்களாம், ஒன்று நம்ம விக்கிரகங்களை பின்பற்றான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பள்ளத்தாக்கில் வளவெளுப்பான சிலைகள் இடத்துலலாம் என்ன செய்கிறாங்க பலி செலுத்துகிறாங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். போனபலி பாஜனபலி பானபலி போஜனபலிலாம் செலுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். அடுத்தால தைலத்தை நினச்சிவாங்களாம் பூசிக்கொண்டு ராஜாவின் இடத்துல நினச்சிவாங்களாம் போவாங்களாம். விபச்சார வயசுதானம் பண்ணுறவங்க நல்ல மனமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தைலத்தை பூசிக்கொண்டு என்ன செய்கிறாங்க ராஜாட்ட என்ன செய்கிறாங்களாம் போகிறாங்களாம். தன்னுடைய பரிமள தைலங்களை என்ன செய்கிறாங்க மிகுதியாக்கி ஸ்நானாபலி தூரத்துக்கு அனுப்பி அதை பாதாளம் மட்டும் என்ன செய்கிறாங்க தாழ்த்துறாங்களாம். இப்படிப்பட்டவங்க தைலத்தெல்லாம் பூசிக்கொண்டு எடுத்து போய் தங்கள் ஆத்மாவை என்ன செய்கிறாங்க பாதாளம் மட்டும் என்ன செய்கிறாங்களாம் தாழ்த்துறாங்களாம். பாதாளம் நரகம். ஆனால் வழி தூரமானதுனால அவன் நினச்சிறாங்க உழண்டு போகிறாங்களாம். அவர்களுடைய கைப்பழத்தை கண்டு பிடித்து ஆயசப்படுறாங்களாம். அதை கற்று சொல்கிறாரு, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுறான்னு கேட்குறாரு. நம்மளை பார்த்து கற்று சொல்கிறாரு, நீதிமானாக இருக்கிறாயா, இல்லை நேர்மையாக நடக்கிறியா, இல்லை புத்திமானாக இருக்கிறாயா, இல்லை விபச்சார பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளுமா இருக்கிறீங்களான்னு சொல்லி கற்று நம்மளை கேட்குறாரு. என்ன சொல்றான்னா, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுறா, கர்த்தருக்கு பயப்படுறாயா, இல்லை அந்த விக்கிரகத்துக்கு நீ என்னச்சிறாயா, நீ பயப்படுறாயான்னு கேட்குறான். அவங்க வந்து என்ன செய்வாங்களாம் பொய் சொல்லுவாங்களாம். அதனால் பொய் சொல்லாதபடிக்கும் கர்த்தருக்கு என்ன செய்யணும் அப்படிப்பட்டவங்க தான் பொய் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. மற்றவங்க கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க பயந்து அஞ்சு என்ன செய்வாங்க பொய் சொல்லாதபடிக்கு இருப்பாங்களாம். அதனால் உன் நீதியையும் கிரியைகளையும் நான் என்ன செய்வேன் வெளிப்படுத்துவேங்கிறார். இப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கமாக இருக்காங்களா, இல்லை இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறாங்களா சொல்லிட்டு கற்று சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்கள நினச்சிவேன் அவனுடைய கிரியைகள் நினச்சிவேன் நான் வெளிப்படுத்துவேன், அது வந்து ஒன்றுக்குமே என்ன செய்யாது உதவாது அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை கூப்பிடும்போது கற்று சொல்கிறாரு, உன்னுடைய கணங்களே உன்னை தப்பிக்கட்டும் அப்படிங்கிறாரு. நான் தப்பிக்க மாட்டேங்கிறாரு. பாவம் செய்யும்போது கற்று இப்படி தப்பிப்பார், பாவத்திட்டு மணந்துருமா தப்பிப்பார். அதனால் இப்படி பாவம் செய்கிறவங்களே நினச்ச மாட்டேன், நான் தப்பிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க என்னுடைய பரிசுத்த பருவத்தை நினைச்சுறாங்க தீட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறார். வழியை உயர்த்தி உயர்த்தி என்னச்சுமா அதை செம்மைப்படுத்தி இடர்களே ஜலத்தின் வழியிலேருந்து என்னச்சுமா எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அடுத்தல நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமவளருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் நித்தியவாசியாக இருக்கிறாரு, பரிசுத்தராக இருக்கிறாரு, பரிசுத்தருள்ள நாமம் உள்ளவராகி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுற நான் பணிந்தவர்கள் ஆவி நிச்சயமே நம்ம உயிர்ப்பிப்பேங்காரு. கர்த்தருக்கு யாரெல்லாம் பணிந்துங்கிறாங்களோ அப்படிப்பட்டவரோட ஆவியை நான் நிச்சயமே நான் உயிர்ப்பிப்பேன். யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இருதயம் நொறுங்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அப்படி நொறுங்கொண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களாக யார் இருக்காங்களோ அவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுவேங்கிறார். இப்படி மேலே நம்ம பார்த்த பாவத்தை விட்டுட்டு கர்த்தர் என்ன செய்யணும், பரிசுத்தமாக என்ன செய்யணும், தேடணும், பணியணும். அவர் பரிசுத்தமாக பணியணும். அவரோட என்ன செய்யணும், பணிந்து இருக்கும்போது நம்முடைய இருதயம் ஒருங்கொண்ட இருதயமாக நம்ம மாற்றும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நமக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தருடைய பிள்ளைகளோடு என்ன செய்ய மாட்டார், வழக்காட மாட்டார். இல்லாதவங்கள்ட்ட தான் வழக்காடுவார். அப்படின்னு சொல்லுவார், நான் எப்போதும் என்ன செய்ய மாட்டேன், நான் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கோபமாக இருக்க மாட்டேங்கிறார். எப்போவுமே நான் வழக்காட மாட்டேன், எப்போவுமே நான் கோபமாக இருக்க மாட்டேன். ஏன்னா ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுங்கிறார். கர்த்தர் நம்மளோட எப்பவுமே நம்மளோட விளக்காடிக்கிட்டு இருந்தால் கர்த்தர் உண்டு பண்ண ஆவியும் ஆத்துமாவும் நினச்சிமா சோர்ந்து போயிருமா. அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போவுமே நினச்ச மாட்டேன், நான் வழக்காட மாட்டேன், மனம் திரும்பினா நீ திரும்பு அப்படிங்கிறார். மனம் திரும்பினா நம்மளை நினச்சிவார், நம்மளை நல்லா வச்சுக்கிறாரு. மனம் திரும்பலைன்னா நினச்சிவார், கைவிட்டுருவார். அதனால் நான் எப்பவும் வழக்காடிக்கிட்டு எப்பவும் கோவப்பட்டுட்டு இருந்தால் அந்த ஆவி என்ன செய்யும், சோர்ந்து போகும். அதனால் அதுக்கு நான் இடம் நிச்சய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களாம், பொருளாசை என்னும் அக்கிரமித்தம் கடுங்கோபமாகி, ஏன்னா பொருளாசை மித்தம் அக்கிரமித்தம் என்ன செய்கிறாங்க, கடும் கோபத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பொருளாசைன்னு அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்குறவங்கள கர்த்தர் என்ன செய்வாராம், அடித்து போடுவாராம். கோபமாகி நான் அவர்களை அடித்தேன், அவர்கள் மறைந்து கடும் கோபமாக நினச்சாங்க இருந்தாங்க. ஆனாலும் நான் நினச்சேன், அவங்க மனப்போன போக்கில் தான் நினச்சிருந்தாங்க, போய் மாறுபான வழியில் தான் நினச்சிருந்தாங்க, நடந்தாங்க. இப்படிப்பட்டவங்களோட நான் எப்பவுமே நினச்சப்பட்டேன், வழக்காட மாட்டேன், நான் கோபமாக இருக்க மாட்டேங்கிறார். அதான் நீங்கள் நம்ம பார்க்கலாம், துன்மார்க்கர் எடுத்துகிட்டா பாருங்கள், நல்லா சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க, நல்லா ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, பாடுக்கு மேல் பாடு வரும். ஆனால் அவர்களுக்கு என்னது ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு சின்ன இதனால என்ன செய்றாரு, போராட்டத்தை அனுபவித்து அதை என்ன செஞ்சுறாரு, சிகிச்சை கொடுத்து சரி பண்ணிடுவார். ஆனால் விபச்சாரம் வயசனுக்கு பிறந்த பிள்ளைகள் உக்கராங்களை பின்பற்ற மக்கள் கர்த்தர் என்ன செய்வார், விட்டு பிடிச்சிடுவார். அதனால தான் அவங்க வெளி உலகத்துக்கு என்ன செய்வாங்க, நல்லவர்களை போல் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளம் கேடுபாடு உள்ளது. அப்படி என்ன செய்வாங்களோ அவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் வழியிலே பார்த்து நான் என்ன செய்வேன், அவர்கள் யாரெல்லாம் மனம் திரும்பி வராங்களோ அவர்களே நான் என்ன செய்வேன், மனம் போன போக்கில் மாறுபடாக நடக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் மனம் திரும்பி வர்றாங்களோ அவர்களை நான் என்ன செய்வேன், நான் குணமாக்குவேன். அவர்களை திரும்பவும் என்ன செய்ய மாட்டேன், நான் தூக்கப்பட விடாதபடிக்கு அவருக்கு நான் என்ன செய்வேன், ஆறுதல் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் என்ன செய்றாரு, தூரமாக இருக்கிறவங்களுக்கும் சமீபமாக இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடில் பலனை சிருஷ்டிக்கிறேங்கிறார். தூரமாக இருக்கிறவங்க தான் சரிதான், பக்கத்தில் இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சமாதானத்தை என்ன செய்கிறாரு கூறுறாரு. அப்படிப்பட்ட உதடுகளை தான் பலனை உங்களை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவங்களை நினச்சிவேன் உங்களை குணமாக்குவேன்னு சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களாம், கொந்தளிக்கும் கடலை போல் என்ன செய்வாங்களாம் இருப்பாங்களாம். துன்மார்க்கர் கொந்தளி கடலை போல் இருப்பாங்களாம். அது அமர்ந்திருக்கக்கூடாதபடிக்கு அது ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் நிச்சயமா கரையில் கொண்டு நிச்சயமா ஒதுக்குமா. துன்மார்க்கர் கொந்தளி கடலை போல் இருக்கிறாங்க. அவங்க அமர்ந்திருக்கக்கூடாதபடிக்கு ஜலங்கள்லாம் தண்ணி சேற்றையும் அழுக்கையும் நிச்சயமா கரையில் கொண்டு நிச்சயமா ஒதுக்குமா. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாரு. துன்மார்க்கனுக்கு ஒரு நாளும் சமாதானமே கிடையாதுங்கிறார். அடுத்தல 58 அதிகாரம் பார்க்குறோம். சத்தமிட்டு கூப்பிடுங்கிறார், அடக்கி கொள்ளாத எக்காலத்தை போல் உன் சத்தத்தை என்ன செய்து உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் நீ தெரிவி அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம நினச்சிவோம், நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.